வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாகவும் லேயராகவும் சப்பாத்தி கிடைக்க, அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் போது இதை மட்டும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி ரொம்ப நேரம் வரைக்கும் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா உப்பி லேயராக கிடைக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் நல்ல சாஃப்டான சப்பாத்திக்கு மாவு ஃபஸ்ட்டு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைய ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. கூட சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க. சில பேர் மாவு சேர்த்துட்டு உப்பு நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்து மாவு பிசைவீங்க. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது தண்ணியோட அளவு பாதி அளவு மட்டும்தாங்க நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதில் பாதி அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா மாவையும் தண்ணியும் உப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீதி தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி சாதம் பாருங்கள், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான சாதமாக இருந்தால் கூட பரவாயில்லை. இல்லை நைட்டுக்கு நீங்கள் சப்பாத்தி வைக்க போகிறீங்கன்னா மதியம் வச்ச சாதம் மீந்து இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சமாக சாதம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் சப்பாத்தி மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி பாதி தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த அரைச்ச சாதத்தை சேர்த்து நீங்கள் மாவு பிசையும் போது சப்பாத்தி உங்களுக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக சாதம் அரைச்சிட்டு நான் சேர்த்து தான் சப்பாத்தி செய்வேன். எப்போவுமே எனக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். நைட்டுக்கு நீங்கள் சப்பாத்தின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மதியம் சாதம் வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சாதம் வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம பாதி அளவு தான் தண்ணி சேர்த்தோம். மீதி பாதி தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி சாதம் சேர்த்துட்டோம்னா தண்ணி தேவைப்படாது. அதோட பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம தண்ணி நமக்கு அதிகமாக தேவைப்படாது. சப்பாத்தியும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம நார்மலாக எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை போட்டு நம்ம நல்லா அழுத்தமாக அடித்து நம்ம போட்டு அந்த மாதிரி பிசைய தேவையில்லைங்க. அதே சமயம் நம்ம சப்பாத்தி மாவு ஊற வைக்கவும் தேவையில்லை. உடனே நம்ம மாவு பிசைஞ்சதும் உடனே நம்ம டக்குன்னு சப்பாத்தி போட்டுடலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தமாக நம்ம கையில் மாவு உருட்டி பிடிச்சோம்னாலே போதும். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கையில் நீங்கள் எண்ணெய் தடவி நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிடிக்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் நல்லா அழுத்தமாக நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா விரிசல் இல்லாமல் நல்லா சூப்பராக பிடிக்க வரும். நம்ம சப்பாத்தி மாவு எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாங்க. அதுக்கு நம்ம முக்கோண ஷேப்பில் தான் நான் இன்றைக்கி சப்பாத்தி திரட்ட போகிறேன். நம்ம முக்கோணமாக சப்பாத்தி திரட்டும் போது நல்ல லேயராக கிடைக்கும். நமக்கு 3 லேயர் கிட்ட கிடைக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். சப்பாத்தி நாங்கள் எப்போவுமே முக்கோணமாக செய்யாமல் ரவுண்டாக தான் செய்வோன்னா கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் முக்கோணமாக நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு லேயராக கிடைக்கும். மற்றபடிக்கு உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரவுண்டாக போடும்போது உங்களுக்கு லேயரான சப்பாத்தி கிடைக்காது. அவ்வளோதான், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போது நம்ம முக்கோணம் போல் சப்பாத்தி நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டாக இது போல் திரட்டிட்டு உள்ளே எண்ணெய் கொஞ்சமாக தடவிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் முக்கோணம் ஷேப்பில் மடித்து எடுத்துட்டா போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லேயரான சப்பாத்தி கிடைக்கும். இதே மாதிரி மிச்சம் மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளும் முக்கோணமாக செஞ்சு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம எல்லாமே முக்கோணமாக செஞ்சாச்சு. அந்த ஒரு சப்பாத்தி மட்டும் நம்ம ரவுண்டாக திரட்டிக்கலாம். நமக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. சாஃப்டாக இருக்கும், ஆனால் லேயராக மட்டும்தான் கிடைக்காது. இப்போ நம்ம மாவு தொட்டு நார்மலாக எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக திரட்டிக்கோங்க. ஒரு பக்கம் திக்காகவும் ஒரு பக்கம் நைஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி இருந்தால் தான் சப்பாத்தி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். அதே சமயம் ரொம்பவும் மெலிசாகவும் திரட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக பேப்பர் போல் நீங்கள் சப்பாத்தி திரட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வெந்து வந்ததும் வரட்டி போல் ஆகிடுங்க. அதே போல் சப்பாத்தி மொத்தையாக திக்காக திரட்டிட்டிங்கன்னா நடுவில் வெந்துடும். சைடில் எல்லாம் நமக்கு வேகாமல் மாவு போல் சப்பாத்தி அரைகுறையாக வெந்திருக்கும். கண்டிப்பாக அந்த தப்பு மட்டும் நம்ம செய்யவே கூடாது. சப்பாத்திக்கு ஒரே மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம முக்கோணம் இல்லாமல் ரவுண்டான சப்பாத்தியும் திரட்டி எடுத்துக்கலாங்க.
பாருங்கள் சப்பாத்தி மாவு நமக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக திரட்ட வருதுன்னு. நம்ம மாவு ஊற வைக்கவே இல்லை, அதே சமயம் மாவு பிசையும் போது அதில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கவே இல்லை. அந்த சாதத்தோட குழப்பு தன்மை தாங்க நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாக இருக்க காரணம். அதே மாதிரி இது நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் பரோட்டாக்கு நீங்கள் மாவு பிசையும் போது கூட இந்த மாதிரி நீங்கள் சாதம் அரைச்சி சேர்த்து செய்யும்போது பரோட்டா உங்களுக்கு நல்ல லேயராகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் மிச்ச மீதி சாதத்தில் பரோட்டா எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக செக் பண்ணி போய் அந்த வீடியோவும் பாருங்கள். சப்பாத்தியை திரட்டியாச்சுங்க. அடுத்ததாக தோசைக்கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல்லோட பதம் நல்ல சூடாக இருக்கணும். இந்த மாதிரி தோசைக்கல்லிருந்து நல்ல புகை மேலே வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்பாத்தி சேர்க்கணும். கேஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில் மாற்றவே கூடாது. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரே பக்கமாக நீங்கள் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா சப்பாத்தி கருகாது. அதே சமயம் நல்லா சூப்பராக உப்பி உங்களுக்கு சப்பாத்தி சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். ரொம்ப நேரம் வரைக்கும் நம்ம சப்பாத்தி வேக வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி உப்பி வந்தாலே போதும். ஒரு 2 முறை நீங்கள் திருப்பி விட்டாலே போதும். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்காமல் கூட நீங்கள் சப்பாத்தி எடுத்தால் கூட உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா உப்பி வந்ததும் ஒரு 2 முறை திருப்பி போட்டாலே போதும். சப்பாத்தி உப்பி வந்துடுச்சுனாலே நமக்கு சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம வெளியே எடுத்துடலாம். சப்பாத்திக்கு நீங்கள் நிறைய மெத்தடில் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டிருப்பீங்க. உங்களுக்கு சப்பாத்தி அந்த அளவுக்கு சரியாக வராமல் ரொம்ப சொதப்பி இருந்தால் இன்றைக்கி நைட்டுக்கு இந்த மாதிரி சப்பாத்திக்கு நீங்கள் மாவில் கொஞ்சமாக சாதம் அரைச்சி நீங்கள் சேர்த்து சப்பாத்தி போட்டு பாருங்கள். உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக லேயரான சப்பாத்தி கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.